வாடா 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 இதை காட்டுறாடே. அவள் அண்ணன் நடையும் சின்ன இடையும் வண்ண உடையும் அப்படியே போக வேண்டியதான் சொல்லி உங்க மாதிரி. அந்த பிள்ளை அங்க இருந்து எங்க இருந்து நான் இங்க இருந்தா சுகமுண்டா? வா 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 வண்ண மலரே வா வஞ்சி கொடியே வா. காதல் வந்துருச்சுன்னா அப்படி கவிதையெல்லாம் வருமா? கண்டாலும் எனக்கு வர மாட்டேங்குது. ஒரு அன்பா ஆசையா பாசமா பேசக்கூடாது. நானா போன்ல 5 நிமிஷம் பேசினா அடுத்த நாளே அந்த பிள்ளை வரக்குது. அந்த பிள்ளை மட்டும் இல்ல பின்னாடி 40 பேர் அடிக்கிறதுக்கு வராங்க. அந்த பொண்ணு எப்படி சொல்லி கொடுப்பிய அழகா சொல்லி பார்க்கலாம். நீ எப்படி சொல்ல இந்த பிள்ளை இப்படி விடக்கூடாது. ஆமா துரத்துங்க கட்டி என்ன மறுபடி விடாதீங்க. நானா பாருங்க அண்ணாங்கிறதா அதிகமா நானு இந்த பிள்ளைக்கும் அப்படி இந்த பிள்ளைக்கும் எனக்கும் தானே அப்படி 10 பொருத்தமும் பச்சைன்னு இருக்குது. தான் இருக்குது. என்ன கண்ணு பண்ண போறான்? என்ன கலையா வெட்ட போறான் 6 மணி நேரம்? களை வெட்டணுமா? எனக்கு தெரியாது. வா எங்க ஓடினாலும் விடுவது கிடையாது. எங்க போனாலும் விடுறது போறது கிடையாது. உங்க அப்பா எங்க இங்க இருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவா? அப்பா இனிமேல் என் அனுமதி இல்லாமல் என்ன பொழுதுங்க அண்ணா அண்ணா வேண்டாதாருமா மன்னா என்னது என் அண்ணாவே எத்தனைத்தான் சொன்னாலும் காட்டுக்கு ராஜா இந்த சிங்கம். இந்த சிங்கத்துடைய அனுமதி இல்லாமல் காட்டை விட்டு யாரும் போக முடியாது. தலைக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. அங்கதான் எதுவுமே இல்ல. இங்க நாட்டு ஏதாவது எடுத்துட்டு வாடா. காட்டுல இருக்கிறதெல்லாம் படிச்சு அப்படியே 5 அடுக்கு பஞ்சு வத்த 6 அடுக்கு மல்லிகைப்பூ மெத்தையில அது வேணும். அப்படியே பொரிச்சிருந்தாலே ஒடிச்சு போட்டு அதுக்கு மேல இது நல்லா இருக்கும். பொரிச்சிருந்தாலே ஒடிச்சு போட்டு அதுக்கு மேல இவளை போட்டு இவளுக்கு எனக்கு ஒரு குழந்தை போறதா எப்படி இருக்கும்? புதியா இருக்கும். 16 வயதுள்ள மாட்டு வீட்டுக்கு புழுக்கு சாவாத 2 வந்துள்ள மாடு என் காமத்தை போக்கிடுவாய்.
புயலு சவாலே என்னடா பண்ற பால் இந்த ஆளு பாடினாரு புனுகு சவாது காலாட நாள் போட்டு ஏய் அண்ணா வரியா இந்த வசனம் பேசுறவங்க செத்து போயிட்டே இருக்கேன் இந்த சூரராஜ் முறைகளை படகு படகுன்னு சாவறாங்க உஷாராரு முடியாது வேண்டாண்ணா ஆஹா அண்ணாவா ஆமண்ணா அண்ணாவா அண்ணா அண்ணாவா அண்ணா 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 பயப்படாத சாரி மலிங்கி போச்சுடா பிடிச்சிட்டியா மலிங்கி போன இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வேப்பு கேஸ் தான் ஒன்னா நம்பரா போயிட்டு இருக்குது காலையில இருந்து பொண்ணு மேல 1 நியூஸ் தான் வரும் ஏய் இந்த கதையை முடிச்சு விட்ட பிள்ளையா நான் எந்த பிள்ளைய போய் தொட்டாலும் அப்பவே செத்து போயிருக்கான் அதுவா நேரம் புண்டா நானும் ஒரு பிள்ளையை தொட்டனா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு நேற்று முதல் 999 பிள்ளைங்களை தொட்டேன் எல்லாம் காலி இதோட 1000 போச்சு ஒண்ணும் இல்ல அங்க இருக்கிற மாதிரி சிங்கக்குட்டி அவனை நீ தொடு பாரு இதே இடத்துல நீ செத்து போயிரு ரத்த ரத்தமா வாங்கிட்டு அவன் மனம் மாற அவன் பாருங்க உங்களை கொண்டு கொஞ்சம் கூட அத்தராக இருக்கிறான் பாருங்க அவன் நீ வெளியே வந்த உடனே சொல்லிட்டாயா சுண்ணி வாட முடியாத தம்பின்னு ஏண்டா இது வரைக்கும் 1000 அப்பாடி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறேன் நானு 1000 இளம் கன்னி பெண்களை தொட்டேன் 1000 காலி எல்லாமே காலி அடுத்ததுதான் எனக்கேற்ற மனைவியா அமையும் ஆமா அப்படி இப்படி மறுபடியும் சொல்லி தெரியாதப்பா எந்திரிச்சாலும் ஓடி போயிருவாங்க ஏண்டா சரி டேய் இது செத்ததே செத்துச்சு எந்திரிச்சு அந்த ஓடையில கிடக்குதுங்களா எந்த ஓடையில அந்த பொறாமத்து ஓடையில அந்த மேல ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடையிலயா அது இல்லடா ஓடையில தள்ளி விடுமா அப்பமா ஏரி வேலை செய்யற பொம்பளைங்க எல்லாம் மத்தியானத்துல படுத்து இருப்பாங்க அவில ஏதாவது பண்ணி விட்டுறாத ஓடையில கிடக்குறாங்களே அப்பம்மா ஐயா அப்பா அம்மா அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து ஏதோ கடைசி காலத்துல அழுந்துட்டு போகட்டும் ஆமா டீயை விட்டுட்டு குடிக்கிறதுக்கு சங்கடமா தான் இருக்குது குளிர்ல போய் உட்காந்து இருக்கிறீங்க டீ ஏதாவது வேணுங்கன்னா யாருக்கிட்டையாவது காய்ச்சி கொடுத்து அனுப்பி விடுங்க அங்க போய் இளம்படையில வாங்கிட்டு விட்டு பரிசு என்னமோ என்னமோ டீ குடுக்கறவன் மாதிரியே சொல்றீங்க டீ என்னமோ குடுக்கற மாதிரியே சொல்ற அப்படியே சொல்லி சொல்லி உட்கார வச்சு விடிய வைக்கல அவங்க ஏமாத்தணும் இல்ல நாம காய்ச்சி வாங்க தேவையில்ல காலையில அம்மாச்சி சூப்பர் ஊத்து விட்டா எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல ஏண்டா சம்பளம் நான் குடுக்கறேன்னு கண்டிப்பா நீங்க விடிஞ்சு வாங்கிட்டு தான் போவீங்க தலைக்கு 10 பழனிசாமி தலைக்கு 10 ஆமா தலைக்கு 10 அப்படியே ஆளுக்கு ஒரு தலைக்கு ஒரு 10 போட்டு அந்த தெளிட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து ஏதோ கடைசி காலத்துல அழுதுட்டு போகட்டும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தா அப்படி ஆசையா இருக்கிறது முதல் கல்யாணம் பண்ணு தம்பி அந்த கெல்டுகளை எடுத்துட்டு வந்து விடு கவலையே படாதீங்க உனக்கு உன் பிள்ளைங்க தானே வேணும் உன்
பிள்ளை இறந்து கிடக்கிறாள். எங்க பிள்ளை